அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 28 பிப்ரவரி. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு முதல் பக்கத்துல முக்கியமான செய்தியா, லோக்பால், லோக் ஆயுக்தா அத பத்தின விஷயங்கள் குடுத்திருக்காங்க. லோக்பால் தலைவராக ஏ.எம். கான்வில்கர் நியமனம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். லோக்பால் அமைப்பின் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ.எம். கான்வில்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத சொல்றாங்க. லோக்பால் அமைப்பு ஓகேங்களா? லோக்பால், லோக் ஆயுக்தா இத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சட்டம் அப்படிங்கிறது லோக்பால், லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது 2013ல வந்திருக்கும். சரிங்களா? எதன் அடிப்படையில வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1 ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அவங்களோட பரிந்துரையின் பேர்ல தான் இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது இந்தியாவுல வந்திருக்கும். இந்த சட்டம் 2013ல இயற்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவ இந்த பில்ல பாஸ் பண்ணணும்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா 10 டைமும் ஃபெயில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் 2013ல ஒரு வழியா பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ, அதன்படி தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு உருவாகுது. 2013ல உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு சென்ட்ரல் லெவல்ல, லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது மாநிலங்கள் அளவுல வந்து உருவாகுது நமக்கு. சரிங்களா? ஸ்டேட் லெவல்ல வந்து லோக் ஆயுக்தா அப்படிங்கிறத சொல்றோம். இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா அமைப்புகளோட பணிகள் என்ன? லோக்பாலோட இந்த இடத்துல நம்ம லோக்பால் பார்க்குறோம். லோக்பாலோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது 2வது பேராகிராஃப்ல குடுத்திருக்காங்க. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள், மத்திய அரசு பணியாளர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை லோக்பால் அமைப்பு விசாரிக்கும். முக்கியமான பாயிண்ட் சரிங்களா? இவங்க வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் பாடி ஓகேங்களா? ஊழல் குற்றச்சாட்டுகள விசாரிக்கக்கூடிய அமைப்பு தான் லோக்பால் அமைப்பு. சரிங்களா? லோக்பால் அமைப்பு யாரெல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அளவுல முக்கிய புள்ளிகளா இருக்கவங்க. அதாவது பிரதமர், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள், மத்திய அரசு பணியாளர்கள் இவங்களெல்லாம் விசாரிக்கிறது லோக்பால். லோக் ஆயுக்தான்னா, அதே மாதிரி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், எம்.எல்.ஏக்கள், அமைச்சர்கள், அரசு பணியாளர்கள் அவங்களையெல்லாம் விசாரிப்பாங்க. சரிங்களா? இதுதான் லோக்பால், லோக் ஆயுக்தாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட லோக்பால் அமைப்போட தலைவராக யார நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ.எம். கான்வில்கர் அப்படிங்கிற அவர வந்து நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? இதற்கு முன்னாடி யார் தலைவரா இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்பு லோக்பால் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பினாக்கி சந்திர கோஸ் பதவி வகித்தார். அவரோட பதவிக்காலம் முடிஞ்சத வச்சுட்டு முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து பொறுப்பு தலைவரா இருந்திருப்பாரு. பிரதீப் குமார் அப்படிங்கிறவரு பொறுப்பு தலைவரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப வந்து கான்வில்கர் அப்படிங்கிறவரும் அவர வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த லோக்பாலோட தலைவர நியமிக்கிறதுக்குன்னு ஒரு குழு போடுவாங்க. ஓகேங்களா? லோக்பாலோட சேர்பர்சன அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு செலக்ஷன் கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தேர்வு அடிப்படையில தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த லோக்பால் தலைவர நியமிக்கக்கூடிய குழுவுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முதல்ல பிரதமர், பிரைம் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. அதுக்கு அடுத்த கட்டமா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, லோக்சபாவோட ஸ்பீக்கர், சபாநாயகர் வந்து இருப்பார். சரிங்களா? 2 அடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா, எதிர்க்கட்சி தலைவர். லோக்சபால இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருப்பார். ஓகேங்களா? அதான் நம்ம லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிறது சொல்றோம். அடுத்தது பார்த்தோம்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர் யாரு இவரு நாமினேட் பண்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒண்ணு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்ல அவரு சொல்ற ஒரு ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கணும். சரிங்களா? கடைசியா பார்த்தோம்னா, பிரசிடென்ட் ஒரு பெர்சன வந்து நாமினேட் பண்ணுவார். ஒரு முக்கியமான ஒரு எமினன்ட் பெர்சன வந்து நாமினேட் பண்ணுவாரு. மொத்தம் 5 பேர் வந்து இருப்பாங்க. சரிங்களா? இவங்கலாம் சேர்ந்து தான் இந்த தலைவர்கள வந்து செலக்ட் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க. இவங்கள நம்ம அப்பாயிண்ட் பண்ணலான்னு. பிரசிடென்ட் வந்து அதுக்கு சைன் போட்டு குடுப்பாங்க. சரிங்களா? யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேர்வு குழுல 1 பிரதமர், அடுத்தது லோக்சபாவோட சபாநாயகர், அடுத்தது லோக்சபால இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், அடுத்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவரு இல்லாட்டி அவரு சொல்ற ஒரு நபர், ஒரு ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. அடுத்தது பிரசிடென்ட் சொல்லக்கூடிய ஒரு எமினன்ட் பெர்சன். ஓகேங்களா? இவங்கலாம் சேர்ந்து தான் அந்த ஒரு தேடுதல் குழு, தேர்வு குழுவுல வந்து இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம முக்கிய செய்தியா, முதல் செய்தியா நம்ம பார்க்குறோம். லோக்பாலோட தலைவரா ஏ.எம். கான்வில்கர் அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கட்டமா இந்த இடத்துல என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்த குலசேகரப்பட்டினத்துல நமக்கு ஒரு ஏவுதளம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு வருது. அதுல ஒரு ராக்கெட்ட வந்து லான்ச் பண்ணி பார்க்க போறாங்க. சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. குலசை இஸ்ரோ தளத்திலிருந்து இன்று ஏவப்படுகிறது ராக்கெட் அப்படின்னு சொல்லி. என்ன செய்திக்குறிப்புல குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். குலசேகரன்பட்டினம் இந்திய விண்வெளி ஆய்வு மைய ஏவுதள வளாகத்தில் இருந்து புதன்கிழமை
RH-200 ரோகிணி அப்படிங்கிற அந்த ராக்கெட் வந்து ஏவ போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது. பிரசிடென்ட் கூட பிரதமர் கூட இங்க வராரு இல்லையா? அதன் அடிப்படையில நமக்கு அந்த ஒரு லான்ச் கூட இருக்கலாம். சரிங்களா? பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு குலசேகரன் பட்டினம் இஸ்ரோவோட அந்த குலசேகரன் பட்டினம் ஏவுதளத்திலிருந்து RH-200 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. RH-200 ரோகிணி ஓகேங்களா? ஸோ அந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் ஒரு செய்தியா குடுத்துருக்கோம். குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஏவ போகுது. அடுத்தது பார்த்தோம்னா, திருக்குறள். திருக்குறள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். "பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி" அப்படிங்கிறத சொல்றாங்க. "பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி" அப்படிங்கிறத சொல்றாங்க. "நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழியென்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி" அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து நன்மை விளைவிக்கிற வேலைகள் செய்யலைனாலும் தெரிய வேண்டிய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்காம இருக்கிறது தான், அது ஒரு பழிச்சொல்லா வந்து அமையும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ திருக்குறள் எண் 618 அதிகாரம் ஆழ்வினை உடைமை அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ அடுத்தது. ஸோ நம்ம ககன்யான் திட்டம் அத பத்தி தெரியும். ஸோ அந்த ககன்யான் திட்டத்துக்கு நம்ப மனிதர்கள விண்ணுக்கு அனுப்ப போறோம். சரிங்களா? 4 இந்தியர்கள் அனுப்ப போறோம். இந்த 4 இந்தியர்களோட பெயர்கள வந்து பிரதமர் மோடி நேத்து வெளியிட்டிருப்பாரு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ககன்யான் திட்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த பெயர்களையும் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவு சுற்றுவட்ட பாதைக்கும் விண்கலம் மூலம் விண்வெளி வீரர்களை அனுப்பி 1 முதல் 3 நாட்கள் ஆய்வுக்குப் பிறகு பூமிக்கு திரும்ப அழைத்து வருவதே இத்திட்டத்தின் நோக்கம். ஸோ திட்டத்தோட நோக்கம் குடுத்திருக்காங்க. ஸோ இங்கிருந்து ஒரு 400 அ கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ப ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்ப போறோம். அங்க ஆஸ்ட்ரோநாட்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு ஆய்வு நடத்திட்டு ஒரு 2 நாள், 3 நாள்ல திருப்பி பூமிக்கே வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ மனிதர்கள விண்ணுக்கு கொண்டு போயிட்டு 400 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு, மறுபடியும் அவங்கள திருப்பி சேஃபா கூட்டிட்டு வர்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கமா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாரி இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே விண்வெளிக்கு மனிதனை அனுப்பி இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 3 கண்ட்ரி ரஷ்யா, அமெரிக்கா, அடுத்தது சீனா. ஓகேங்களா? ஸோ அந்த 1, 2, 3ங்கிற ஆர்டர் வைஸ் குடுத்துருக்காங்க. நம்ம தான் பண்ணோம்னா 4த் கண்ட்ரியா இருக்க போறோம். சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில அந்த 4 வீரர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விண்வெளி வீரர்களோட பெயர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த 4 பேர். யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன் மற்றும் விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா ஆகியோரின் பெயர்களை பிரதமர் மோடி அறிவித்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் அந்த 4 பேர். இவங்க தான் அந்த விண்வெளிக்கு போகக்கூடிய ககன்யான் திட்டத்தின் கீழ விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த 4 பேரா இருக்க போறாங்க. ஸோ இவங்கலாம் எங்க பயிற்சி எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னா, ரஷ்யால போய் பயிற்சி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரஷ்யா தான் நம்ம விண்வெளி வீரர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ட்ரெய்னிங் எல்லாம் குடுத்திருப்பாங்க. ஒரு 1 வருஷம் ரஷ்யாலயே இருந்திருப்பாங்க. இது பழைய நியூஸ். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறது நல்லதா இருக்கும். ரஷ்யால போய் தான் இவங்கலாம் ட்ரெய்னிங்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ 4 பேர் ஃபைனலைஸ் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்த திட்டங்கள் அந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு செய்தியா பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு செய்திய நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குலுக்கல் முறையில் மாநிலங்களவை எம்பி தேர்வு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ மாநிலங்களவை அப்படின்னா, இங்கிலீஷ்ல ராஜ்யசபா அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ நம்ம ராஜ்யசபாவுக்கு ஒரு எம்பிய செலக்ட் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னா, அதுக்கு மக்களால் டைரக்ட்டா ஓகேங்களா? மக்கள் நேரடியாக வாக்களிச்சு ஒரு ராஜ்யசபா எம்பிய தேர்ந்தெடுக்க முடியாது. ஓகேங்களா? மக்கள் நேரடியாக வாக்களிச்சு ஒரு எம்பிய தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அது மக்களவை உறுப்பினரா லோக்சபாவோட எம்பிய தான் நம்ப டைரக்ட்டா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்களா? ராஜ்யசபாவோட எம்பிய நம்ப டைரக்ட்டா ஓட்டு போட முடியாது. அதுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்றத்தில இருக்கக்கூடிய எம்.எல்.ஏஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இங்க என்ன குடுத்துருப்பாங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல எக்ஸ் அப்படிங்கிற நபர் வந்து ராஜ்யசபா சீட்டுக்கு நிக்கிறாரு அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய எம்.எல்.ஏக்கள்லாம் சேர்ந்து தான் இந்த எக்ஸ், ஒய் அப்படின்னு 2 பேருக்கு போட்டி நடக்குது அப்படின்னா, இதுல யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது இந்த எம்.எல்.ஏக்கள் தான். ஓகேங்களா? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது லோக்சபா எம்பிஸ்.
எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது ராஜ்யசபா எம்பிஸ். சரிங்களா? இத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை அதுல பேர்லயே இருக்கு. மாநிலங்களுக்கான உரிமைகள பேசக்கூடிய அவையா இருக்கிறது மாநிலங்களவையா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப மாநிலங்களுக்கான உரிமைகள பேசுறதுக்கு அந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய உறுப்பினர்களா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? ஸோ அது நம்ம இதுதான் பேக்ரவுண்ட். மாநிலங்களவை அப்படின்னா, அதுக்கு ராஜ்யசபான்னு சொல்றோம். அந்த ராஜ்யசபாவுக்கு ஓட்டு போடுறது யாரு? ராஜ்யசபா எம்பிக்கு எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? மாநிலங்களின் உரிமைகளை பேசக்கூடியனால. ஸோ என்ன செய்தி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அங்க வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு ராஜ்யசபா சீட் இருக்கு. அந்த சீட்டுக்கு வந்து தேர்தல் நடக்குது. 2 கட்சிய சேர்ந்த வேட்பாளர்களும் நிக்கிறாங்க. ஆனா 2 பேத்துக்குமே 34 வாக்குகள் அப்படிங்கிறது சரிசமமா வந்து விழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் நடத்தை விதிகளின்படி ஒரு ஒரு வித்தியாசமான முறைய கையாண்டுருக்காங்க. அந்த முறைய பத்தி தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். இதை அடுத்து 34 வாக்குகள் வாங்கிட்டாங்க. வாங்குனதுக்கு அப்புறமா, குலுக்கல் முறையை பின்பற்ற முடிவு செய்த தேர்தல் அலுவலர், இரு வேட்பாளர்களின் பெயர்கள் உள்ள சீட்டுகளை குலுக்கல் முறையில் எடுத்தார். ஓகேங்களா? ஸோ ஒரு குலுக்கல் முறை அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அந்த நடைமுறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன நடைமுறையில அந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத எந்த வேட்பாளர் குலுக்கல்ல பேர் எழுதி போட்டாங்க. ஸோ ஒரு பேர் எடுப்பாங்க. எந்த வேட்பாளரின் பெயர் எடுக்கப்பட்டதோ, அவருக்கு ஒரு வாக்கு குறைந்ததாக கருதப்பட்டு, அவர் தோல்வி அடைந்தவராகவும், மற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றவராகவும் அறிவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குலுக்கல் முறையில போடுறாங்க 2 பேருக்கும். ஸோ இதுல இப்ப எக்ஸோட பேர் வந்துருச்சு அப்படின்னா, இவருக்கு 34 ஓட்டு வாங்கியிருப்பாரு. அதுல ஒரு ஓட்டு கம்மியாகி 33 ஓட்டு அப்படிங்கிறது முடிஞ்சிரும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த ஒய் அப்படிங்கிற நபர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். ஓகேவா? ஸோ யாரு பேர எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு ஒரு வாக்கு வந்து குறைந்ததாக கருதப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வேற என்ன சொல்றாங்க? இன்ட்ரஸ்டிங்கா வேற என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து மாநிலங்களவை தேர்தல் ஒரு சமமா ஆயிருச்சு. ஓகேங்களா? டை ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஒரு நடைமுறை. இதே மக்களவை தேர்தல், இதுதான் நம்ம லோக்சபா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பக்கூடிய எம்எல்ஏ, எம்பிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த தேர்தல்ல என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுவே மக்களவை தேர்தலாக இருப்பின், குலுக்கல் முறையில் எந்த வேட்பாளரின் பெயர் எடுக்கப்படுகிறதோ, அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து இந்த நடைமுறை ஒரு வாக்கு குறையும் அப்படின்னு சொல்றது மாநிலங்களவைக்கு. இதே மக்களவையில எக்ஸ், ஒய்ன்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே 1000 ஓட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? சமநிலையில இருக்காங்க. குலுக்கல் முறையில ஒரு பேர் எடுக்குறாங்க. அந்த பேர்ல ஒய் அப்படிங்கிற நபருக்கு வந்து ஒய் அப்படிங்கிற நபரோட பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவரு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார். சரிங்களா? இது வந்து மக்களவை தேர்தல்ல. முன்னாடி சொன்னது மாநிலங்களவை தேர்தல்ல. ஸோ நடைமுறைய கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தல்களில் இரு வேட்பாளர்களும் சரிசம வாக்குகளை பெறும் பட்சத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் கீழ் குலுக்கல் முறை பின்பற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இந்த தேர்தல் நடத்தை விதிகளின் கீழ தான் இத பண்றோம் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசமான ஒரு நடைமுறை, ஒரு செய்திய நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ விளையாட்டு செய்திகள் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ன்னு பார்க்குறப்போ, முக்கியமா நெறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். குறிப்பா லோக்பால், அதனுடைய தலைவர், ககன்யானோட வீரர்கள், குலுக்கல் முறை, இந்த மாரி பல விஷயங்கள நம்ம பார்த்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நீங்களும் ஒரு தடவ வாசிச்சு பாருங்க. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.